ஒரு கூட்டம், அதை படித்தவனா படிக்காதவன் இல்ல, நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு வெளிப்படையா பேசுற அந்த எண்ணம் வந்திருக்கு. எப்போது வெளிப்படையா ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்ககிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னு இருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எங்க தொகுதியில காங்கிரஸ் நிக்கல, அதனால கை சின்னம் இல்ல. கை சின்னம் இல்லாம ஓட்டு போட விரும்பல, அதனால நீங்க ஓட்டே போடல. விஜய வந்து அன்பிரடிக்டபிள் அப்படி சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க அவருடைய அரசியலை எப்படி புரிந்து கொள்றீங்க? எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசியல் உலகத்துல ஒருவர் அரசியல் உலகத்துக்கு வரும்போது இப்படி காட்டாற்று வெள்ளம் போல ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால போய் நான் பார்க்கல, வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய பலவீனம் என்பது நிறைய பேர் என்ன பரப்புறாங்கன்னா, விஜய்க்கு இமோஷனலி கனெக்டடா நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அது சொல்லியிருக்காங்க, தேர்தல் முடிவுகள் போது பெற்றோர் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாம மக்களை குழப்பறதுக்காக பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம். அந்த ஆணையம் சொல்லியிருந்தா அந்த ஆணையம் பத்தி அடிக்கணும். நீ யாராவது சொல்றதுக்கு? குழந்தையான மக்களுடைய வழிபடத்தை வாங்கிட்டு நீ கண்டவெல்லாம் பேசுவியா? நீ நாட்டுல 2.5 வயசு குழந்தை கற்பழிச்சா மகாராஜா போல கூட்டிட்டு போனா அன்னைக்கு இந்த ஆணையம் ஏதாவது பேசா? என்ன பேசுறீங்க? நானே எதுக்கு? எதை பேசணுமோ அதை பேசுற, எதை பேசக்கூடாது அது பேசிட்டு இருக்கு. இந்த கிறுக்குத்தனமான ஆணையத்துல எவன் தலைவனா இருக்கணும், அவனுக்கு வேற ஏதாவது வேற கொடுக்கணும். திமுகவை எதற்காக மக்கள் தேர்வு செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடியது, இவ்வளோ வருஷ காலமா மாத்தி மாத்தி ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு தமிழ்நாட்டை இப்ப முன்னணியில வச்சிருக்கிறது. என்ன ஸ்கீம்ஸ் சொல்லுங்கம்மா, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஸ்கீம்ஸ்மா? குறிப்பாக இந்த ஆட்சியில் எடுத்துக்கிட்டோம்னா காலை உணவு திட்டம். காமராஜர் மதிய உணவு திட்டம் போட்டாருன்னா அன்றைக்கு சாப்பாடே இல்லை, யாருக்கும் வறுமையில் இருந்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேல 60 ஆண்டுகளா திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் காலையில சோறு போடுறது கூட வழியில தான். இந்த ஆட்சி எதுக்கு நடந்துச்சு? ஆனா காலையில சோறு போடுறேன், மத்தியானம் சோறு போடுறேன், உங்க அப்பா வீட்டுல இருந்து போடல. மக்கள்கிட்ட வரிப்பணத்தை வாங்கி தானே போடுறேன். வாங்குற வரிப்பணம் என்பது சோறு போடுறது இல்ல. சத்திரத்தை கூட அவன் சொந்த பணத்துல இருந்து போடுறான். நீ அரசாங்கம் வச்சு சத்திரங்கள் போடுற மாதிரி பேசிட்டீங்க. விஜய்க்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாருமே தற்குறிகள், முட்டாள்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். ஒரு பக்கம் தற்குறிகள்னா என்ன விளக்கம்? ஐடி படிச்சவங்களா தற்குறிகளா? என்னமா சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா பேசுங்கம்மா. எங்க வீட்டுல இருக்க 2 வயசு குழந்தை தெளிவா பேசி, நீங்க இவ்வளவு விவரமா இப்படி பேசுறீங்க. திமுக இப்பதான் சொன்னா ஐடி படிச்ச எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களாம். அப்ப ஐடி படிச்சவங்க தற்குறியா? அவர் தான் சொன்னாரு, சாப்பிடும் சாப்பாடு திராவிடம் போட்டது அப்படின்னு. அவனுக்கு அவங்க அப்பனுக்கும் பாட்டனுக்கும் போட்ட சோறு பிச்சையை காங்கிரஸ் போட்டது. அவன்கிட்ட சொல்லுங்க. செல்வ பெருந்தகை அவர்களை மாற்ற போறாங்க காங்கிரஸ் தலைவர் அந்த பொறுப்புல இருந்து அப்படின்னு தகவல்கள் வருது. அவரே தான் சொல்லிட்டாரு, தேர்தல் முடிஞ்சோடனே ராஜினாமா பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன மாத்துறது என்ன இருக்கு? அவரே சொல்லிட்டாரு. அடுத்தது யார் வர போறாங்க தலைவராக? நீங்க வரணும்னா உங்களை தலைவராக்கிடுவோம். இன்னும் ரொம்ப விவரமா பேசுறீங்க இல்ல? நான் பகிரங்கமா இந்த பேட்டியின் மூலமா கேட்கிறேன். முன்னாலாம் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டேன் சொல்லவே மாட்டாங்க. இப்ப ஒரு கூட்டம், அத படித்தவனா படிக்காதவன் இல்ல, யதார்த்தமா இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூட இருக்கிறது. நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு வெளிப்படையா பேசுற அந்த எண்ணம் வந்திருக்கு. எப்போது வெளிப்படையா ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்ககிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னு இருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எங்க தொகுதியில காங்கிரஸ் நிக்கல, அதனால கை சின்னம் இல்ல. கை சின்னம் இல்லாம ஓட்டு போட விரும்பல, அதனால நீங்க ஓட்டே போடல. அதனால நோட்டா அதுதான் போட்டேன். அப்ப யாருமே உங்களுக்கு பிடிக்கல? அது இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிப்பெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நான் நோட்டாவுக்கு போட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, விசில் போட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க மட்டும் ரொம்ப சாமர்த்தியமா சொல்லாமே இருப்பீங்க. நான் மட்டும் எல்லாம் சொல்லணும் எதிர்பார்த்தா அப்போ நீங்க ரொம்ப கில்லாடி அர்த்தமே. நீங்க நேர்மையா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். அப்ப நீங்க கிட்ட நேர்மை இல்லை ஒத்துட்டீங்களா? நேர்மை இல்லாத பேசலாம் விரும்புறேன். நான் பத்திரிகையாளர் அப்படிங்கறதுனால சொல்ல. பத்திரிகைக்காரன்னா தனி உலகம் நினைச்சதுனால வந்தார். சீர்கேடுதான் தமிழ்நாட்டை பாதிச்சு. சார்பு நிலை எடுக்க கூடாதுல்ல? நாங்க சார்பு நிலை தமிழ்நாட்டுல 10க்கு 9 பேர் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு காசு வாங்கிட்டு சில பேர் ஆதரிச்சு பேசுறதுதான் பார்த்துட்டு இருக்கு. சொல்லல ஒரு பத்திரிகையாளர் இந்தியாவில் ஐடிவிங்க கருணாநிதி கொண்டு வந்தாலும் பகிரங்கமா கத்துறத பாத்தீங்களா? அவனும் பத்திரிகையாளர் தான் சொல்றான். என்ன அர்த்தம்? 25 வயசு கூட இல்ல, நான் பத்திரிகையாளர் என்ற முறையிலே சொல்லுகிறேன். ஒரே பத்திரிகார காலையில் ஒரு பேட்டி கொடுக்கலாம், மத்தியானம் ஒரு பேட்டி கொடுக்கலாம், சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுக்கலாம். 3 பேட்டியிலே 3 பேரை ஆதரிச்சு கொடுக்கலாம். இது வேறு பத்திரிகாரன் அர்த்தமா? அதனால நேர்மையை உங்களிடமிருந்து ஆரம்பிங்க. நம்ம பேசலாம். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின் முன் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கும் போது அப்ப விஜய அன்பிரடிக்டபிள் அப்படி சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க அவருடைய அரசியலை எப்படி புரிந்து கொள்றீங்க? இல்ல அது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும். அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது.
மெரிட் டிமெரிட் ரெண்டையுமே நான் சொல்லுவேன், ஒரு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிந்து தமிழ்நாடு அரசியல் உலகத்துல ஒருவர் அரசியல் உலகத்துக்கு வரும்போது இப்படி காட்டாற்று வெள்ளம் போல ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால போய் நான் பார்க்கல, வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய பலவீனம் என்பது அவங்க மகிழ்ச்சியாக வருத்தப்படாமலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையை சொல்லி ஆனா அவங்க தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி தனக்கு பின்னால் இருந்து கூட அதை நிர்வாகம் படை தளர்வு இருக்கணும்ல, அவன் தானே உத்தரவு போடுவான். அது போல அங்க யார் இருக்கான்னு தெரியல. அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புல அதுக்கு அனுபவம் கட்டாயம் தேவை. அப்படி அனுபவசாலிகள் ஒரு 4 பேர் இருந்திருந்தால் இந்த தேர்தலை எல்லாரும் அவுட் ஆயிருப்பாங்க, அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். அப்படி இல்லை என்பது யதார்த்தமான உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைங்கிறதுனாலதான் இந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வருது. அப்படி இருந்திருந்தா டிவிக்கு எல்லாம் ஆட்சி நீங்களே சொல்லிருப்பீங்க. இப்ப அந்த லேக்னால அவங்களுக்கு வந்து இப்போ புதுசா வந்த கட்சி இப்ப வந்து 3வது ஆண்டுல தான் வந்து பயணிக்கிறாங்கும் போது இப்ப இந்த முறை அவர் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அந்த நிறைய பேர் வந்து என்ன பரப்புறாங்கன்னா, விஜய்க்கு வந்து இமோஷனலி கனெக்டடா நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் அது வந்து சொல்லியிருக்காங்க, தேர்தல் முடிவுகள் போது பெற்றோர் வந்து குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க தேவையில்லாம மக்களை குழப்பறதுக்காக பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம். அந்த ஆணையம் சொல்லியிருந்தா அந்த ஆணையம் பத்தி அழிக்கணும். முதல்ல நீ யாராவது சொல்றதுக்கு? குழந்தையான மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு நீ கண்டவெல்லாம் பேசுவியா? நீ ஏன் இதை சொல்ற? இதுக்கு முன்னால இந்த மாதிரி பேசுற மற்ற கட்சிகளை தான் சொல்லியா? நீ நாட்டுல 2.5 வயசு குழந்தை கற்பழிச்சா மகாராஜா போல கூட்டிட்டு போனா அன்னைக்கு இந்த ஆணையம் ஏதாவது பேசா? என்ன பேசுறீங்க? நானே எதுக்கு? எதை பேசணுமோ அதை பேசுற, எதை பேசக்கூடாது அது பேசிட்டு இருக்கு. இந்த கிறுக்குத்தனமா ஆணையத்துல எவன் தலைவனா இருக்கணும் அவனுக்கு வேற ஏதாவது வேற கொடுக்கணும். திமுகவை வந்து எதற்காக மக்கள் வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடியது, இவ்வளோ வருஷ காலமா வந்து மாத்தி ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்து தமிழ்நாட்டை இப்ப வந்து முன்னணியில வச்சிருக்கிறது. என்ன ஸ்கீம்ஸ் சொல்லுங்கம்மா, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஸ்கீம்ஸ்மா? குறிப்பாக இந்த ஆட்சியில் எடுத்துக்கிட்டோம்னா காலை உணவு திட்டம், இதெல்லாம் உணராதீங்க. அதாவது பேசும்போது முன்னாள் இருக்க பொழுதுபோக்கு பேசுறவங்க பேசுங்க. ஒரு ஆட்சி என்பது மக்களை சுயசார்பாக நிற்பதற்கான சூழலை உருவாக்குவது. காமராஜர் மதிய உணவு திட்டம் போட்டாருன்னா அன்றைக்கு சாப்பாடே இல்லை, யாருக்கும் வறுமையில் இருந்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேல 60 ஆண்டுகளா திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் காலையில சோறு போடுறது கூட வழியில தான். இந்த ஆட்சி எதுக்கு நடந்துச்சு? ஒரு பிஹெச்எல் வந்துச்சு, ஒரு 20,000 குடும்பம் சுயமாக நின்னா, ஒரு நெய்வேலி வந்துச்சு, பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சுயமாக நின்னாங்க. சரியா? அதுவாக சுயசார்பு. உதாரணத்துக்காக சொல்றேன், அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை, விவசாயத்தை பெருக்குவது, தொழில்துறையை உருவாக்குவது, இந்த 2ஐயும் மேம்படுத்த கல்வியை மேம்படுத்துவது, இதுதான் ஒரு அரசுடைய இலக்கணம். அந்த கோணத்துல அந்த ஆட்சி பண்ணிருக்கா? ஒரு பிஹெச்ஏ மாதிரி ஒரு ஆளை ஏதாவது இந்த 60 வருஷம் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரு நெய்வேலி மாதிரி ஒரு சொந்தத்தை கொண்டு வந்திருக்காங்களா? என்ன சொல்லுங்க, பேச மாட்டீங்க? இல்ல அப்ப இது ஊதாரித்தனமான ஆட்சின்னு அர்த்தம். ஆனா காலையில சோறு போடுறேன், மத்தியானம் சோறு போடுறேன், உங்க அப்பா வீட்டுல இருந்து போடல, மக்கள்கிட்ட வரிப்பணத்தை வாங்கி தானே போடுறேன். வாங்குற வரிப்பணம் என்பது சோறு போடுறது இல்ல, சத்திரத்தை கூட அவன் சொந்த பணத்துல இருந்து போடுறான். நீ அரசாங்கம் வச்சு சத்திரத்தை போடுற மாதிரி பேசிட்டீங்க. மக்களை சுயமாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு என்ன செஞ்சீங்க? நான் பகிரங்கமா இந்த பேட்டியின் மூலமா கேட்கிறேன். இந்த ஆட்சி வருகிற போது 5 ஆண்டுகளுக்கு முன்னால பழைய ஆட்சி விட்டுருங்க, 4.5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சா? இப்ப 10.5 லட்சம் கோடி கடன் இந்த பட்ஜெட் சொன்னாங்களா? அப்ப 6 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டு காலங்களில் கடன் வாங்கியிருக்கு. 6 லட்சம் கோடிங்கிறது கற்பனை கெட்டாத ஒரு பெரிய தொகை. இவ்வளவு பெரிய தொகையை எதற்கு செலவு செய்தீர்கள்? எதுவே மூலதனம் போட்டீர்கள்? இதற்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் இவன் ஆட்சியாளர், இல்லைன்னா வெறும் காட்சியாளர் தான். இப்போ ஆளும் கட்சியாக வரப்போறது யாரு, எதிர்கட்சியாக வரப்போறது யாரு அப்படின்னு 3வது இடத்தை பிடிக்க போறது யாரு அப்படின்னு ஒரு போக்கு இப்ப இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த முறை வந்து ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் பின்னுக்கு தள்ளப்படும், இதுக்கப்புறம் திராவிட கட்சிகளோட ஆட்சியே வர முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க அதான் விவரம் இல்லாத குழந்தைத்தனமான விவாதம். அது எப்போதும் இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்பதெல்லாம் இல்ல. நேற்று ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு பலமாக வரலாம், நேற்று பலமாக இருக்கிற கட்சி இன்னைக்கு பலவீனமாகலாம். அதுதான் ஜனநாயகத்தினுடைய பலமே. அதுதான். அது தெரியாம இவர் வந்தா அவங்க ஒதுங்கிவாங்க, இவர் வரலன்னா இவர் ஒதுங்கிவாரு, அதல்ல. அந்த பார்வையே வேற.
யார் வந்தாலும் அவர்கள் நல்ல ஆட்சியை தரட்டுங்கிற சிந்தனை மக்களுக்கு உருவாக்குங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் உயர்த்துவது, ஒரு குறிப்பிட்ட ஆளை வீழ்த்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. போட்டி எதுல இருக்கணும்? மக்களுக்கு நன்மை செய்வதில போட்டி இருக்கணும், நேர்மையில போட்டி இருக்கணும், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தருவதில் போட்டி இருக்கணும். எவ்வளவு லஞ்சம் வாங்குறது யார் அதிகம் வாங்குறதுல போட்டி, அந்த போட்டிக்கு நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஆட்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை இனம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுதான் உங்க பேட்டியுடைய ஹைலைட்டா இருக்க முடியும். இப்ப சோஃபார் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல இருந்து இப்ப என்ன சேஞ்ச் இருக்கு? ஏன்னா எல்லாருமே சொல்றது இந்த தேர்தல் கணிக்க முடியாததாக இருக்கு அப்படின்னு. அதுக்கான காரணம் ஒன்லி விஜயா? நான் முன்னாலேயே சொன்னேன், 5 ரூபா காசு வாங்கிட்டாலே கை நீட்டி வாங்கிட்டோமே துரோகம் பண்ணலாமான்னு நினைச்ச அதே மக்கள் 5 லட்சமே கொடுத்தாலும் கொள்ளையடிச்ச காசு தான் கொடுக்குறான் அப்படின்னு மாறினாங்கல்ல. அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். மாற்றம், இது விழிப்புணர்வுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனாலும் இப்ப புதுசா வந்த கட்சி அப்படின்னா கூட இப்ப விஜய்க்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து மாற்றத்துக்காக வாக்களிக்கிறவர்கள்னு ஒரு பக்கம், இன்னொன்னு விஜய்க்கு வாக்களிக்கிறவர்கள் எல்லாருமே தற்குறிகள், முட்டாள்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். ஒரு பக்கம் தற்குறிகள் என்ன விளக்கம்? ஐடி படிச்சவங்களா தற்குறிகளா? என்னமா சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா பேசுங்கம்மா. எங்க வீட்டுல இருக்க 2 வயசு குழந்தை தெளிவா பேசி, நீங்க இவ்வளவு உயரமா வந்துட்டு இப்படி பேசுறீங்க. திமுக இப்பதான் சொன்னா ஐடி படிச்ச எல்லாருமே வந்து விஜய் ஓட்டு போடுறாங்களாம். அப்ப ஐடி படிச்சவங்க தற்குறியா? அவர் தான் சொன்னாரு சாப்பிடும் சாப்பாடு திராவிடம் போட்டது அப்படின்னு. அவனுக்கு அவங்க அப்பனுக்கும் பாட்டனுக்கும் போட்ட சோறு பிச்சையே காங்கிரஸ் போட்டது. அவன்கிட்ட சொல்லுங்க. காங்கிரஸ்காரன் சுதந்திரம் வாங்கல நான் எல்லாம் இப்படி பேசுமா? குறைஞ்சபட்சம் காசுக்கு என்ன வேணாலுமா பேசுறது? ஐடிக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல கல்வியை பத்தி சொல்லி நான் உங்களுக்கு ஒரு நேரடியா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஐடி வந்து தமிழ்நாட்டில் உருவானதுக்கு இந்த கல்லூரிகள் ஒரு பங்காற்றுச்சு. நான் மறுக்கவே மாட்டேன். எனக்கு தெரிந்து நான் பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். ஒசூரை தாண்டி பெங்களூர் போனா அப்ப ஜெயநகர்னு இப்போ நகரத்து மையப்பகுதி இருக்கு, அதுதான் சிட்டியுடைய அவுட்டர். அதுக்கு இடையில வெறும் காடா தான் இருக்கும். டீ குடிக்க ஒரு குடிசை கூட இருக்காது. இப்ப போனீங்கன்னா ஒசூரை தாண்டோன்னு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு நூத்துக்கணக்கான ஏக்கர்ல எல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கு. அதற்கு முன்னாலேயே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஹைதராபாத்ல உங்களுக்கு தெரியாது பாவம், பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்க, சார்மினார் டவர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அதுல ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அது சார்மினார் டவர்மாங்க. இதுக்கு 2க்கும் நடுவுல முள்ளுகாடுகள், முள்ளு கூட கிடையாது, சின்ன சின்ன உள்ள கல்லுகளா இருக்கும். அது பூரா எங்க பார்த்தாலும் யாரும் குடியிருக்க மாட்டாங்க, எதுக்கும் பயன்படாது. இப்ப போய் பார்த்தா நான் என்ன பைத்தியம்னு சொல்லிடுவீங்க. சொர்க்கபுரி மாதிரி இருக்கு. அதுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரி இருக்கும். அதான் சந்திரபாபு நாயுடு பண்ணது. அவர்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இந்த கல்லூரிகள் உருவானது. இப்ப உங்களுக்கு வெளிப்படைய கண்ணுக்கு முன்னாலும் தெரிய சொல்றேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளிலேயே முதன்மை இடத்தில் இருப்பது வேலூர்ல இருக்க விஐடி. இப்ப திமுக ஜெகதலட்சுமணும் காலேஜ் வச்சிருக்காரா? ஏவாவேலு காலேஜ் வச்சிருக்காரா? அந்த புதுக்கோட்டைக்காரர் மந்திரி ரகுபதி அவரு காலேஜ் வச்சிருக்காரா? இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இப்ப அவங்க வச்சிருக்காங்களா? இவங்க எல்லாமே காலேஜ் வைக்கிறது கருணாநிதி பெர்மிஷன் கொடுத்தாரா இல்ல எம்ஜிஆர் பெர்மிஷன் கொடுத்தாரா? அந்த உரிமையை கூட அதிமுக நியாயம் இருக்குது. தனியாருக்கு கல்லூரி நடத்துறது. இன்னொன்னு சொன்னா அதிர்ச்சி ஆயிருங்க. 89 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப விஐடி எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம 1 இருக்கக்கூடிய இடம் அது சிறிய நிறுவனமா நடந்து இருந்த நேரம். அந்த மாவட்ட செயலாளர் விஐடியோட அதிபர் விஸ்வநாதன் இருந்தார் அதிமுக. உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு கொடுமை. அந்த காலேஜுக்கு முன்னால ரோடு ஓரத்தில் முழுக்க முள்ளுவேலி போட்டானுங்க. இது கவர்மெண்ட் என்னங்க? கவர்மெண்ட் இடம், கவர்மெண்ட் ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடு தானே. நம்ம வீடு இருக்கிறது அல்லது கடை இருக்கிறது எதா இருந்தாலும் முன்னால இருக்கிற ரோடு கவர்மெண்ட் ரோடு தானே. முன்னால முள்ளுவேலி போட்டா என்ன ஆகும்? அவர் என்னென்னமோ செஞ்சு வச்சார், ஒன்னும் நடக்கல. அப்ப ஜெயலலிதா யாரையும் சந்திக்காம இருந்த நேரம் போய் அலைஞ்சு திரிஞ்சு போறது கிட்டத்தட்ட விரக்தியினுடைய விளிம்புக்கே வந்த நேரத்துல எதேச்சியா நான் தான் அப்ப பார்த்தேன். இந்த விஷயத்தை சொல்றார், எல்ஐசிக்கு பக்கத்துல பார்த்தேன். மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை கொண்டு போங்க, எப்படிங்க போறது? யாரும் பேசக்கூட வரமாட்டாங்க. நான் வர்றேன்னு சொன்னேன். அதற்கு அவருக்கே தெரியாது. நான் தான் இன்னும் 2 பேரை பிக்ஸ் பண்ணேன். ஒருத்தர் சுப்பிரமணிய சாமி, இன்னொருத்தர் டி ராஜேந்தர். சொன்ன உடனே அவருக்கு அதிர்ச்சி. அவர் ஊருக்கு போயிட்டு ஏற்பாடு பண்ணி போனதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன். அப்புறம் அங்கிருந்த அப்துல் சமது மறக்க கூடாது, அவர் தான் அங்கிருந்த கட்சியில எம்பியா இருந்தவர், அவரும் வர்றேன்னாரு. நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பலை வந்துச்சு. அதை பார்த்து அந்த முன்வேலி எடுத்தாங்க.
காலேஜை கொண்டு வராத மட்டுமல்ல, நடந்த காலேஜ் முன்னால முன்வேலி போட்ட மூதேவிங்க இவங்கதான் ஐடியை கொண்டு வரலாம். என்ன கேவலமா இல்ல? ஆனா செஞ்சதெல்லாம் சொல்லாம சும்மா இருக்கான், எதுவுமே செய்யாதவெல்லாம் கூத்தாடிட்டு இருக்கான். அதை நீங்க தான் வெளிப்படையா சொல்லணும் மக்களுக்கு. மதம் சார்ந்து மத சார்பின்மை அப்படிங்கிறது, செக்யூலர் அப்படிங்கிறது காங்கிரஸோட மெயினான ஒரு கொள்கை. விஜய் அவர்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து இந்து மதம் சார்ந்தும் கிறிஸ்டியன் மதம் சார்ந்தும் முஸ்லிம் மதம் சார்ந்தும் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லா கோயில்களுக்கும் போறது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டா இருக்கு. ட்ரெண்ட் இல்ல, எப்போதும் இருக்குமா? ஏமா போட்டு குழப்பறீங்க மக்களை? காலகாலமா நல்லவர்கள்லாம் அந்த அணுகுமுறை தான் கடைபிடிச்சாங்க. இது புது ட்ரெண்ட் இல்ல, இது கொஞ்சம் பலவீனமா ஆனதுதான் இந்த விபரீதத்துக்கு காரணம். எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் அடிப்படையில் மனுஷன் தானே. சக மனிதனை எங்க பக்கத்து வீட்டுக்கார பசியில் இருக்கும்போது நீ புசிக்க கூடாது. எதுல இருக்கு? பைபிள்ல இருக்கா? குரான்ல இருக்கா? அயலானை நேசி பைபிள்ல இருக்கா? வாடிய பயிரை வாடும் நெஞ்சம் வேண்டும் வள்ளலார் சொன்னாரா? இப்படி உலகத்துல எல்லா மதத்திலும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. மதத்தின் பெயரால் சக மனிதரை இம்சிக்கிறவன் மதவாதியும் அல்ல, மனிதனும் அல்ல. அந்த உணர்வை மக்கள் பலமாக கொண்டு போய் நிறுத்துறவன் யாரா இருந்தாலும் அவனை பாராட்டணும். இப்ப அது கொஞ்சம் மங்கி போயிருக்கிற போது தன்னுடைய ஆதரவாளர் மத்தியில் அந்த உணர்வை அதிகமா உருவாக்குவதற்கு இந்த முயற்சி எடுத்திருக்க விஜய் நீங்க பாராட்டினுடைய அதுக்கு அது ஒரு ட்ரெண்ட்னு சாதாரணமாக்கிடக்கூடாது. ட்ரெண்ட் அல்ல, மனிதாபிமானம், மனித நேயம், அது வளரட்டும். அதாவது இவிஎம் மெஷின்ஸ்ல வந்து ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி இந்த முறை வந்து பிஜேபி வந்து விஜயை ஜெயிக்க வைக்க போகுது. விஜய்க்கு நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகை மீடியான்னு சொல்லிட்டு விழிப்புணர்ச்சி உருவாக்குன்னு சொல்றேன். நீங்க பைத்தியகாரத்தை உருவாக்கிய போல இருக்கு. அவங்க இவிஎம் மிஷின் வச்சு ஜெயிக்க வைக்கணும், அவங்களே ஜெயிச்ச மாட்டானா? அவன் விஜய் ஜெயிக்க வைக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம். அவனே ஜெயிச்சிருவாங்கல்ல, ஏன்னா பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவனே வர்றது வேற, எதுக்கு இன்னொருத்தர் உருவாக்கணும் கேட்கிறான். அதனால இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஜனங்கள்கிட்ட விவாதத்துக்கு விடாம நல்ல விஷயங்களை விவாதத்துக்கு. செல்வ பெருந்தகை அவர்களை மாற்ற போறாங்க காங்கிரஸ் தலைவர் அந்த பொறுப்புல இருந்து அப்படின்னு தகவல்கள் வருது. மாற்ற போற என்னமா திரும்பி திரும்பி குழப்பற பேச்ச மாதிரியே கேள்வி கேட்கறீங்களே? அவரே தான் சொல்லிட்டாரு தேர்தல் முடிஞ்சோடனே ராஜினாமா பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன மாத்துறது என்ன இருக்கு? அவரே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? அடுத்தது யார் வர போறாங்க தலைவராக? நீங்க வரணும்னா உங்களை தலைவராக்கிடுவோம். இன்னும் ரொம்ப விவரமா பேசுறீங்கல்ல, ஏமா அந்த கவலை உங்களுக்கு என்ன? டெல்லியில அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள வந்து நீங்க இங்க கூட்டணியில தொடர்வீங்களா இல்ல தேர்தல்? கூட்டணி தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடுமா? ஏமா பத்திரிகையாளர் சொல்லிட்டு குழப்புன்னு குழப்பறீங்க? கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் நிரந்தர கூட்டணின்னு அர்த்தம். மற்றபடி கூட்டணினா தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு. அடுத்த நாள்லாம் கை கட்டி நிக்கிற அர்த்தமா? அவன் செய்யற நல்லதுக்கெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடக்குமா? தப்பு பண்ணா கூட்டணி உங்களால போச்சுன்னு சொல்லுவீங்களா? எங்களுக்கு அதுல கமிட்மெண்ட் கிடையாது. ஆட்சியில கமிட்மெண்ட் நாங்களும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கிருந்தாமா அதுக்கு பேர் கமிட்மெண்ட் கூட்டணி. அதை புரிஞ்சுங்க. இது யார்கிட்டையும் போய் கூட்டணினாக்கு ஆட்சியில் இல்லாதவங்களை பத்தி கேட்காதீங்க.